நிறைய பிரச்சனைகள் இருக்கு, எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் ஆபகுக்கு சொல்லுகிறான், அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடியில பழம் உண்டாகாமற் போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில ஆடுகள் முதலற்று போனாலும், அவர் ஒன்னொன்னா சொல்றாரு, நான் எதிர்பார்க்கிற எல்லாமே பொய்த்து போனாலும் ஏமாற்றமாய் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், என்னுடைய மகிழ்ச்சி என்னுடைய உடைமைகளிலே இல்லை, உறவுகளிலே இல்லை, இந்த உலகத்திலே இல்லை, என்னுடைய மகிழ்ச்சி கர்த்தரிலே இருக்கிறது. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர், இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் உம்மொருவருக்குரியதே.